ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான். புதினா துவையல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் புதுசாக சமைக்கிறவங்க இந்த துவையல் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். இதுக்கு மெயின் திங் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் வந்து நம்மளுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் கிட்ட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்தெல்லாம் நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. 2 கட்டு புதினா எடுத்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி செய்யும் போதே அந்த தேங்காய் போடுறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா சேர்த்துக்கோங்க. புதினா கூடவே நல்லா ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அது ஒரு 4-5 கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட உடனே நல்லா சுருங்கிடும் இலைங்கெல்லாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதை போட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா துவையலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே கட்டி கொடுக்கலாம். கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காஞ்சி மிளகாய் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நெய்யில் வந்து வேர்க்கடலையும் முந்திரியும் வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸில் வச்சு சாப்பிடும் போதே. அதே மாதிரி புதினா துவையல் செய்யும்போதே ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறத விட வாங்கிட்டு வந்த அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே செஞ்சோன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போதே கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் குறைஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.